புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஸ்ரீவித்யா மகேஷ். இந்த ஏஐ கோவிந்தா அப்படிங்கிற அந்த புக்கை நானும் என்னுடைய பால்ய நண்பர் செல்வகுமார் அவர்களும் சேர்ந்து எழுதியிருக்கிறோம். இது பற்றி பேசுகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. என்னென்னா, இது எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணுன்னாக்கா, இது ஒரு கொலுவுக்காக தான் நான் இதை ஒரு தீமாக எடுத்தேன். இந்த 2024 ஒரு கொலு வைக்கிறதுக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எப்போவுமே கொலுவுக்கு நான் ஒரு தேடலோடு தான் பார்ப்பேன் இந்த கொலு தீம் எல்லாமே. அப்படி யோசனை பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு லெக்சர் ஒன்று கேட்டேன் நான். அவர் துஷ்யந்த் ஸ்ரீதர் அவருடைய லெக்சர். அந்த லெக்சர் இந்த ராமருடைய பிறப்பில் அவருடைய ஒருவேளை அவருக்கு ஏதாவது வருத்தங்கள் இருந்திருக்கலாம், அதை எப்படி கிருஷ்ணர் அவருடைய பிறப்பில் நிவர்த்தி பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு கதை மாதிரி சொல்லியிருந்தார். அது ஒரு இமேஜினேட்டிவ் இது. சரி, இதை நம்ம விஷுவலாக கொண்டுட்டு வந்தாக்க இன்னும் கொஞ்சம் இம்பேக்டோடு இருக்கும் இல்லையா? வெறுமனை காதில் வாங்குகிற ஒரு கதையாக இல்லாமல் அதை கண்ணால் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் மனதில் பதியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் இதை கொலுவாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் போனபோது, பொம்மைகளாக கலெக்ட் பண்ணி பண்ணணுன்னா கிட்டத்தட்ட 73 பொம்மைகளுக்கு மேலே வேண்டி இருந்தது. சரி, அதை பண்ணலாம் அப்படின்னு அந்த பொம்மை செய்கிறவங்களை அணுகி கேட்டபோது கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 லட்சம் ரூபா வரைக்கும் ஆகும் அந்த பொம்மைகள் செய்ய அப்படின்னு சொன்னாங்க. சரி, எப்படி இதை பண்ணுறது, இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் பண்ணணும். பிகாஸ் 2 லட்சம் ரூபா பொம்மைகளுக்கு செலவழிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை அதுக்கப்புறம் பராமரிக்கணும், அந்த பொம்மைகளை எடுத்து வச்சு பராமரிக்கணும். அதுக்கான இடம் வசதியெல்லாம் சென்னையில் இந்த காலத்தில் இல்லை. எவ்வளவு காலத்துக்கு அதை வைக்க முடியும்னு தெரியாது, அதை திரும்ப எப்படி யூஸ் பண்ண போகிறோம் தெரியாது. ஸோ எல்லாமே ஒரு கேள்வியாக மேலே வந்துக்கிட்டே இருந்ததுனால, சரி இதை வேறு எந்த மாதிரி இதை எஃபெக்டிவாக பண்ணலாம் அப்படின்னு யோசித்த போது, என் ஃப்ரெண்டு செல்வகுமார்கிட்ட நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவர் சொன்னார், இது ஒரு ஏஐ ட்ராயிங் மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தாட் அவர்கிட்ட இருந்து வந்தது. சரி, இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கே, ஒரு ட்ராயிங் மாதிரி பண்ணி அதை ஒரு கட் அவுட் மாதிரி பண்ணி அதை பொம்மைகளுக்கு பதிலாக அதை வைக்கலாம் கொலுவில் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது. சரின்ட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் பொதுவாக அப்படின்னா, கடவுள் அல்லது கடவுள் போல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே எமோஷன் ரொம்ப குறைவாக இருக்கும், அல்லது எமோஷனே இருக்காது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் நான். பட் அவங்க சொன்ன அந்த கதை முழுக்க ஒரு எமோஷனை பற்றி இருந்தது. யாருடைய எமோஷன்ஸ் அப்படின்னா, ராமர் மற்றும் கிருஷ்ணர். அதாவது பொதுவாக ராமர் என்றாலே அவர் ரொம்ப அமைதியானவர், அவருக்குன்னு பெரிய ஆசைகள் எதுவும் கிடையாது, எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தவர் அப்படின்னு ஒரு கதை வழியாக படித்த உணர்வு எனக்கு இருந்தது. ராமரை பற்றி அபிப்பிராயம் எனக்கு அதுதான். கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னால் அவர் எல்லாருக்கும் ஃப்ரெண்டு, ரொம்ப ஜாலியாக இருப்பார். ஓகே, அவர் நினச்சதெல்லாம் செய்வார், விளையாட்டு பிள்ளை அப்படிங்கிற மாதிரியான அவரை பற்றின ஒரு அபிப்பிராயம் எனக்குள்ளே இருந்தது. ஸ்ரீவித்யாவும் அதே தான் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ராமர் அவ்வளோ பெரிய ஒரு இதிகாச நாயகனாக ஒரு கடவுளாக இருந்தாலும் அவருக்குள்ளே நிறைவேறாத பல ஆசைகள் இருந்தது. ஒரு மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி அவருக்கும் இருந்தது. குறிப்பாக இப்போ அவங்களே சொன்ன மாதிரி தாயோட தாலாட்டு அவருக்கு கிடைக்கலையோ அப்படின்னு ஒரு வருத்தம் அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அதை அந்த ஜென்மத்தில் அவரால் தீர்த்துக்க முடியல அப்படின்னும்போது, அடுத்த ஜென்மமாக அல்லது அடுத்த அவதாரமாக கிருஷ்ணராக வரும்பொழுது அதை தீர்த்துக்கிறார். அவருக்கு 2 தாய்கள் கிடைக்கிறாங்க. ஓகே, பெற்ற தாய் ஒருத்தர், வளர்த்த தாய் ஒருத்தர் அப்படின்னு அவருக்கு போன ஜென்மத்தில் கிடைக்காத அந்த ஆசை இரட்டிப்பு மடங்காக அவர் கிருஷ்ணராக வந்தப்போ கிடைச்சது அப்படின்னு அப்படி தான் இதில் தான் ஆரம்பித்தாங்க அந்த கதையை. ஸோ இந்த மாதிரி 13 கதைகள் அவங்க சொன்னாங்க. அதாவது நிறைவேறாத 13 ஆசைகள் ராமருக்கு இருந்தது. கிருஷ்ணராக இருந்தப்போ அந்த ஆசைகள் அவர் அதை நிவர்த்தி செய்துக்கிட்டார் அப்படின்றது அவங்க சொன்ன கான்செப்ட் அது. ஸோ பொதுவாகவே நம்ம புராணங்கள் இதிகாசங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கடவுளை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி நம்ம பார்க்குறது நம்மளுடைய இயல்பு. ஆனால் கடவுளுக்குள்ளேயும் இப்படி ஒரு எமோஷனலாக ஒரு விஷயம் இருக்குன்றதை ரொம்ப ஆழமாக அவங்க சொன்னப்போ எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது.
ஏன்னா என்னுடைய ஏஐ திறமைக்கு வந்து அது ஒரு தீனி போடக்கூடிய விஷயமா இருந்தது. நான் எப்படி முதல்ல சொன்ன மாதிரி வந்து விளையாட்டு பொருளாக இருந்த ஏஐ வந்து உண்மையிலே வந்து ஓகே, இதை வச்சு நம்ம வந்து எல்லாருக்கும் பயன் தர மாதிரி ஒன்று பண்ணலாம், ஆழமான ஒரு கண்டென்ட்டை கொடுக்கலாம் அப்படின்றது அவங்க சொன்ன அந்த கண்டென்ட்டுக்கு அப்புறம், அந்த கதைகளுக்கு அப்புறம் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து படமாக வரையலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன்னா முதல்ல அவங்க வந்தப்போ என்ன சொன்னாங்க, எனக்கு இதை சிற்பங்களாக இல்லை பொம்மைகளாக செய்யும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது ஒன்று சொல்லும்போது எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி கொலுவில் இருக்க பொம்மைகள் பார்த்தீங்கன்னா பொதுவாக கடவுளர் பொம்மைகள் எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்மைலிங்காக கிட்டத்தட்ட ஒரே எக்ஸ்ப்ரெஷன் தான் எல்லாத்துலேயும் இருக்கும். பட் இவங்க சொன்ன அந்த 13 கதைகளில் வெவ்வேறு எக்ஸ்ப்ரெஷன்ஸ், எமோஷன்ஸ் வந்து கடவுளர்களுக்கு இருக்குது. அதை வந்து நீங்கள் என்ன தான் ஒரு நல்ல பொம்மையை வாங்கிட்டு வந்து நீங்கள் செய்தாலும், லட்சக்கணக்கில் செலவு செய்து நீங்கள் ஒரு பொம்மையாக கொண்டு வந்து அடுக்கினாலும், ராமருக்கு இருக்கக்கூடிய அந்த எமோஷன், கிருஷ்ணருக்கு இருக்கக்கூடிய அந்த எமோஷன் வந்து அந்த பொம்மைகளில் கொண்டு வரது ரொம்ப சிரமம். இன்ஃபேக்ட் ஐ ட்ரைடு. என்னோடய சில நண்பர்கள் சிற்பிகள்லாம் இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, நாங்கள் செய்யறதுக்கு ரெடி, பட் இதை செய்கிறதுக்கு நிறைய எங்களுக்கு வந்து டைம் ஆகும், அதனால் நீங்கள் ஏஐலே ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுங்கள் சார் அப்படின்னாங்க. ஸ்ரீவித்யாவும் சரியாக அதையே கேட்டாங்க. நீங்கள் வந்து நிறைய ஆண்டாள் பற்றியெல்லாம் வரைஞ்சி நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருக்கீங்க, ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னும்போது டக்குன்னு எனக்கும் அந்த ஐடியா பிடிச்சு போய் நம்ம வந்து இதை ஏஐலே ஒரு ட்ராயிங்காக கொண்டு வரலாம், இமேஜஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க சொன்ன அந்த 13 எமோஷன்ஸையும் வந்துட்டு இமேஜஸில் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி துவங்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ராயிங்கை போட்டு கொடுப்பாரு. என்னுடைய மைண்டில் என்ன இருக்கோ அது வரலைன்னா அது வரல, எனக்கு இது திருப்தி இல்லைம்பே, திரும்ப உட்காந்து செய்வார். அவர் திரும்ப உட்காந்து செய்கிறாருன்னு நான் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். அவர் வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்தா தான் அதோட பலன் வந்து அந்த ட்ராயிங்கில் தெரியும். ஸோ அந்தளவு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் பண்ணியிருக்காரு. பட் அந்த கஷ்டங்கள் எனக்கு அப்போ தெரியலை. சரி, அவர் இப்போ ட்ராயிங் பண்ணி மறுநாளைக்கு காலையில் எனக்கு வந்து வேறு ஒரு ட்ராயிங் ஒன்று அனுப்புவார். அதில் ஏதானோ கரெக்ஷன் இருந்தால் சொல்லுவேன், இல்லைனா ஓகேனா ஒன்று அதை எடுத்து வைப்போம். இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்தது. நிறைய கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து இது வர்றதுக்கு வந்து ஒரு 5-6 மாதம் ஆச்சு முழுவாக இதை முடிவுக்கு இது பண்ணுறதுக்கு, கரெக்டாக வந்தது அப்படின்னு ஒரு முடிவாக சொல்கிறதுக்கு. ஸ்ரீவித்யா என்கிட்ட சொல்கிறாங்க, ராமருக்கு இப்படி ஒரு கனவு இருந்தது, அதை கிருஷ்ணனார் நிறைவேற்றிக்கிட்டார் அப்படின்னும்போது ராமர் வந்து அவருக்கு ரதம் ஓட்டணும் அப்படின்னு ஆசை. ஆனால் அவர் ராமராக இருந்தப்போ அதை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. கிருஷ்ணராக வரும்போது அவர் பார்த்த சாரதி அவதாரம் எடுக்கிறார், ரதம் ஓட்டுறாரு. அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ரதத்தை ஓட்டுறாரு அவர். ஓகே, ஸோ இது கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இவருக்கு வந்து ரதம் ஓட்டுறது வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் கிருஷ்ணர் ஆனப்போ அந்த இது கிடைச்சது அப்படின்னும்போது, இதை நீங்கள் வந்து ஒரு கதையாக சொல்கிறது, டெக்ஸ்ட்டாக எழுதுறது அப்படிங்கிறது வேறு. ஒரு 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 கதையை நம்ம வந்து எவ்வளோ நேரம் வேணால் சொல்லலாம். பட் ஒரு படத்தில் இதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னும்போது சேலஞ்ச் வருது. அப்போது தனித்தனி படமாக பண்ணுறதா, ராமர் வந்து என்னடா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு ஏக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு படம் வேணுமா, அல்லது எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அது குதூகலமாக இருந்து அதை செய்கிறாரு அப்படின்ற அது வேணுமா அப்படின்னு யோசிக்கும்போது ரெண்டையும் ஒரே படத்தில் கொண்டு வந்தால் என்ன அப்படின்றது தோணுச்சு. முதல்ல ஆரம்பிக்கும் போது தனித்தனியாக தான் பண்ணேன். அப்புறம் ஸ்ரீவித்யா கூட நான் பண்ணுற படங்கள்லாம் வந்து அப்பப்போ அனுப்புவேன், அவங்க பார்த்துட்டு சஜஷன் சொல்லுவாங்க. அப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம வந்து ரெண்டுமே ஒரே இமேஜில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து ராமரையும் கிருஷ்ணரையும் ஒரே இமேஜுகள் கொண்டு வர்றது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகே, திஸ் இஸ் ஃபைன். ராமர் பற்றி, அவரோட உணர்வுகள் பற்றி, கிருஷ்ணர் பற்றி, அவரோட உணர்வுகள் பற்றி ஸ்ரீவித்யா எனக்கு சொல்லி புரிய வச்சுட்டாங்க. பட் நான் வந்து இதை ஒரு படமாக மாற்றுறதுக்கு வந்து வழக்கமான ஒரு ஆர்டிஸ்ட்டு கூப்பிட்டு வரல, இதை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு தொழில்நுட்பத்தை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னும்போது நீங்கள் அந்த தொழில்நுட்பத்துக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். நான் வந்து இங்கே ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஏஐக்கு நான் வந்து பயிற்சி கொடுக்கணும். அதுக்கு வந்து ராமர்னா யார், கிருஷ்ணர்னா யாருன்னு சொல்லணும். அப்புறம் அதில் பொதிந்திருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் இருக்குல்ல, காதலாக இருக்கட்டும், இல்லை ஒரு இது இப்போ அம்மாவுடைய பாசமாக இருக்கட்டும், அல்லது ரதம் ஓட்டுற அந்த குதூகலமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நான் அது சொல்லணும். அதுக்கு சொன்னால் தான் வந்து அதுக்கு புரியும். ஸோ இன்றைக்கி இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த மொமெண்ட்டில் ஏஐ வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதை நிறையா ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க.
அதுக்கு வந்து இந்தியன் கான்டெக்ட் தெரியும், ராமர்னால் தெரியும், கிருஷ்ணர்னால் தெரியும், அவர் இந்த மாதிரி உடை அணிந்திருந்தார், அவர் இந்த மாதிரி வந்து நீல வண்ணத்தில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் இம்மிடியேட்டாக இன்றைக்கி ஏஐ புரிஞ்சுக்கும், பிரமாதமான அவுட்புட் கொடுக்கும். பட் நாங்கள் ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் ஏஐக்கு வந்து இந்த ட்ரைனிங் கிடையாது. குறிப்பாக நம்மளுடைய புராணங்களை பற்றி, ராமரை பற்றி, கிருஷ்ணரை பற்றி அதுக்கு தெரியாது. அப்படின்னும்போது நான் எப்படி அதுக்கிட்ட போய் இதை செஞ்சு கொடு அப்படின்னு கேட்க முடியும்? இப்போது எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு வித்யா இருந்தாங்க, ரைட்டு இதாங்க இப்படி தாங்க அப்படின்னா நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ என்ன பண்ண, ஒரு மிஷினை வேலை வாங்க போகிறேன் அப்படின்னும்போது நான் அந்த மிஷினை வந்து பயிற்சி கொடுத்து இதுதான் ராமர், இதுதான் கிருஷ்ணர், இதுதான் புராணம் அப்படிங்கிறது வந்து நான் அதுக்கு சொல்லணும். ஸோ என்னுடைய முதல் வேலை என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னால், படம் வரைகிறதுக்கு முன்னாடி அந்த ஏஐ வந்து ட்ரைனிங் கொடுத்து இதெல்லாம் புரிஞ்சிக்க வச்சேன். ஓகே, முதல்ல பாத்திரங்கள், ரெண்டாவது அந்த பாத்திரங்களோட உணர்வுகள், இதெல்லாம் சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் தான் படம் வரைஞ்சேன். இப்போது எனக்கு எப்படி வந்து ஒரு விஷயத்தை ஸ்ரீவித்யா சொல்லும்போது உள்வாங்கி புரிஞ்சிக்கிறதுக்கு நாள் ஆச்சோ, அதே மாதிரி அந்த ஏஐக்கும் வந்துட்டு இதெல்லாம் உள்வாங்கி நான் கேட்குற மாதிரியான படங்களை உருவாக்குறதுக்கு நிறைய நாட்கள் ஆச்சு. ஸோ அதான் ஸ்ரீவித்யா கூட உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 3000 படங்களுக்கு மேலே உருவாக்க வேண்டியதாக போயிடுச்சு. அப்போது அல்டிமேட்டாக எங்களுக்கு வந்து 26 இல்லை 30 படங்கள் தான் தேவைப்பட்டது. பட் அதை கொடுக்கறதுக்கு இவ்வளோ படங்கள் உருவாக்குனா தான் ஒரு கடைசியில் சரி இது புத்தகத்தில் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு தேர்வு செய்யக்கூடிய படங்களாக வந்து உருவாக்குறது. இத்தனை படங்களை பண்ணால் தான் வந்தது. ஏன்னா ட்ரைனிங் மெட்டீரியலாகவே ஆயிடுச்சு. நம்ம ட்ரெயின் பண்ணுறோம், அவுட்புட் வந்து சரியாக இல்லை, ரீட்ரெயின் பண்ணுறோம், அவுட்புட் வந்து சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து என்னவாக இருந்துச்சுன்னா, ஸ்ரீவித்யா சொல்லி எனக்கு வந்து ஒரு பயிற்சி, ராமாயணம் மகாபாரதம் அதுக்குள்ளே பொதிந்திருக்கக்கூடிய ஆழமான விஷயங்கள். இப்போ நான் வந்து மிஷினுக்கு சொல்லி, அதாவது ஏஐக்கு சொல்லி அதுக்கு ஒரு பயிற்சி அப்படின்னும் போது ஒரு லேர்ன் அண்ட் டூ ப்ராசஸ் தொடர்ந்து நடந்தது. இதுதான் வந்து இந்த ஏஐ கோவிந்தாவில் இருக்கிற படங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எளிமையான விளக்கம். ஓகே, இது டெக்னிக்கலாக சொல்லப்போனால் ட்ரெயின் த ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஏஐக்கு ட்ரைனிங் கொடுத்தா தான் அது வந்து எதுவாக இருந்தாலும் செய்யும். கொலு வச்சு முடிச்சாச்சு. கொலு எல்லாரும் வந்து பார்த்தாங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த கதைகளெல்லாம் வந்து நிறைய கதைகள் வந்து இந்த படத்தோடு பார்க்கும்போது அவங்க ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அவங்களுக்கு மனசில் பதிஞ்சுதுன்னு நிறைய பேர் கொலுவை முடித்து வீட்டுக்கு போன பிறகு கூட எனக்கு பெருசாக எழுதி அனுப்புவாங்க. எனக்கு அப்படி இதெல்லாம் இந்த கதையெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது, இதெல்லாம் வந்து தெரியவே தெரியாது. ராமருக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க பேர் சாந்தாங்கிறது வந்து எனக்கு தெரியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. நம்ம வச்ச கொலுவுனால் ஏதோ நாங்களும் கொலு வச்சோம் 4 பேரை கூப்பிட்டோங்கிறது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம், அந்த விஷயம் அவங்களுக்கு மனதில் போய் தங்கியிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ இது கொலு முடிஞ்சாச்சு, இதெல்லாம் ஆச்சு, ஒரு ஓகே விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு பேச்சு வாக்கில் மற்ற ஃப்ரெண்ட்ஸு நாங்கள்லாம் பேசும்போது, இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்க, இதை எப்படி பண்ணினேன், இதை எப்படி இது பண்ணேன்னு ஒரு புக்கில் ரெக்கார்ட் பண்ணு, அந்த கதைகளெல்லாம் புக்கில் ரெக்கார்ட் பண்ணு, அதே மாதிரி இந்த ட்ராயிங்கெல்லாம் எப்படி வந்தீங்க, எப்படி அரைவ் பண்ணிங்க, அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணிங்க, இதே எல்லாமும் புக்கில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு ப்ராப்பர் ரெக்கார்டாக போயிடும் உங்ககிட்ட இருந்து. ஸோ இதை நீ ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இது பண்ணாங்க. செல்வகுமாரும் ரொம்ப சொன்னார், நீ எழுது, அதை ஒரு ரெக்கார்டாக பண்ணணும் அப்படின்னு. எனக்கு எழுதுறதுங்கிறது வந்து என்னுடைய கற்பனையில் நான் வந்து செய்ய முடியாத ஒரு காரியமாக தான் நான் நினச்சேன். நான் உட்காந்து எழுதுகிற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இருக்கான்னு எனக்கே தெரியாது. எழுதுறதுக்கான அந்த வார்த்தைகள் வருமா, நமக்கு ஓடுமா, இதெல்லாம் வந்து ஒன்றுமே புரியாமல் இருந்தது. இல்லை என்னால் முடியாது என்னால் முடியாதுன்னு சொல்லி ரொம்ப நாள் தட்டி கழிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் நான். ஒரு ஸ்டேஜில் வந்து இல்லை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்வேன். அந்த பாசத்தோட ஒரு கட்டாயம் பண்ணி சொன்னதுனால சரி பண்ணி பார்க்கலாம், எழுதி பார்க்கலாம் அப்படின்னு அது ஒரு
ட்ரை பண்ணினேன். இந்த புக்குக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னாக்கா, இதில் வந்து ஒரு சாப்டர் நான் எழுதியிருப்பேன், அடுத்த சாப்டர் செல்வகுமார் எழுதியிருப்பார். அதாவது ஒரே சாப்டரை 2 பாகமாக, நான் அந்த சாப்டரை பற்றி நான் ஒன்று எழுதியிருப்பேன், அந்த சாப்டரை பற்றியே அவர் ஒன்று எழுதியிருப்பார். நான் எழுதினது என்னென்னா, அந்த சாப்டரில் இப்போ ராமர் வந்து அம்மா கௌசல்யாவுக்கு பிறந்தபோது கௌசல்யாவுக்கு கொஞ்சம் வயதாகிடுது. அந்த அம்மா அவங்க வந்து தாலாட்டு பாடுறது கூட முடியாமல் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, குலசேகர் தாழ்வாரை அப்பாயின்ட் பண்ணிடுறாங்க தாலாட்டு பாடுறதுக்கு. ஸோ ராமருக்கும் ஒரு ஏக்கம் இருந்திருக்கலாம் மனசில், இந்த மாதிரி அம்மா வாயால் தாலாட்டு கேட்டு நம்ம தூங்கலை அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனை சுச்சுவேஷன். அதே மாதிரி கிருஷ்ணர் அதை எப்படி தீர்த்துண்டார் அப்படின்னாக்க, அவர் வந்து தேர்ந்தெடுத்தது 2 அம்மா, பிறப்பால் ஒரு அம்மா, வளர்ப்பால் ஒரு அம்மா. எங்கே இருந்தாலும் யார்கிட்ட இருந்தாலும் அவங்க வந்து பாராட்டி சீராட்டி கையில் வச்சு தாலாட்டி தூங்க வைக்கிற மாதிரியான ஒரு 2 அம்மாக்கள். ஸோ அதை வந்து ஒரு அம்மா கிட்ட எனக்கு கிடைக்காத அந்த ஒரு குறைய அவர் 2 அம்மாக்கள்கிட்ட எங்கே இருந்தாலும் அதை வந்து நிவர்த்தி பண்ணிட்டார், டபுளாக தீர்த்துண்டார் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் எடுத்துட்டது. ஸோ இதில் என்னுடைய முதல்ல இந்த நரேஷன் வந்துடுது, இந்த இமேஜினேட்டிவ் ராமாயணா அண்ட் கிருஷ்ணாவதாரோட கம்பேரிசன் வந்துடுது. அதுக்கு பிறகு என்னுடைய லைஃப்பில் இருந்த ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டன்ஸு அது இதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி அதில் அங்கே புகுத்திருப்பேன். இதோட செகண்ட் ஹாஃப் வந்து ஏஐயில் எப்படி அதை ட்ராயிங்கை க்ரியேட் பண்ணினார், அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணார், அதெல்லாம் வந்து அந்த ஒரே சாப்டரை 2 பாகமாக நாங்கள் எழுதியிருக்கோம். ஒரு சாப்டர் இந்த டிவைன் திங்கை பற்றியும் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த கம்பேரிசனை பற்றியும், அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து ஏஐயில் அவர் என்னென்ன மாதிரி வரைஞ்சார், அந்த ட்ராயிங்கை எப்படி அச்சீவ் பண்ணார், என்ன ட்ராயிங் அதுவும் இருக்குது அந்த இடத்துல கொடுத்துருக்கோம், எந்த ட்ராயிங்கை நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி கொலுவில் வச்சோம் அப்படிங்கிற அந்த ட்ராயிங்கும் அதில் இருக்குது. இதை மாதிரி தான் இந்த புக்கு வந்து கொடுத்துருக்கு. இது புக்காக ரிலீஸ் பண்ணி அதை லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா அந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணி ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தபோது நாங்கள் வந்து ஒரு இடம் எடுத்து அந்த இடத்துல யாரையானோ ஒருத்தரை கூப்பிட்டு அவரை வந்து பேச சொல்லி புக் லான்ச் மாதிரி யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எங்கள் மனதில் இருந்தது. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். 2018 வந்து நான் வச்ச ஒரு கொலு வந்து கைலாஷ் பரிக்ரமா அப்படின்னு சொல்லிட்டு கைலாய மலையை வந்து சுற்றி வருவாங்க இல்லையா, அந்த மானசரோவர், அந்த அதை வந்து ஒரு மினியேச்சராக ஒரு பண்ணி அதை வந்து ஒரு ரவுண்டு 360 டிகிரி டேபிளில் வச்சு, ரவுண்டு டேபிளில் வச்சு யாரானும் இதுக்கு பண்ண மானசரோவர் கைலாஷ்க்கு போக முடியாதவங்க அதோட மினியேச்சரை இங்கேயே பார்த்துட்டு இங்கேயே சுற்றி வந்தால் கைலாஷ பரிக்கிரமாவை முடித்த மாதிரியாக ஒரு திருப்தியையும் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது எதனால் வந்ததுன்னா, எங்கள் அம்மா வந்து கைலாஷ் போன போது அவங்களால பரிக்கிரமா செய்ய முடியல, சுற்றி வர முடியல, பிகாஸ் அங்கே ஸ்னோ ஸ்லைடு இருந்தது, அவங்களால போய் அதை பண்ண முடியல. இவ்வளவு தூரம் செலவழித்து கஷ்டப்பட்டு போன பிறகு தன்னால் அந்த பரிக்கிரமா செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு குறை அவங்களுக்கு இருந்தது. அப்போ நான் வந்து கொஞ்சம் சின்ன பொண்ணு, அப்போ நான் வந்து அம்மாட்ட சொன்னேன், இதுக்காக எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்படி கண்ணிலே தண்ணி வந்துடுது, இவ்வளோ தூரம் போயிட்டு என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு கொஞ்சம் அழுகியோடு என்கிட்ட சொன்னபோது, அப்போ ரொம்ப சின்ன வயசுங்கிறதால நான் வந்து சொன்னேன், அம்மா நீ ஏமா கவலைப்படுறேன், நான் கைலாசத்தை கீழே கொண்டு வரேம்மா, நீ இங்கேயே சுற்றலாமான்னு ஒரு விளையாட்டாக சொன்னேன் நான் எங்கள் அம்மா கிட்ட. அப்போ வந்து இப்போ எங்கள் அம்மா சரி அப்படியே விட்டாச்சு. அதோட அது மனசில் இருந்துகிட்டே இருந்தது, ஆனால் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது, ஆனால் என்னமோ வாய் விட்டோம் அப்படிங்கிறது இருந்தது. அப்புறம் ஒரு கொலும் போது இந்த வாட்டி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு ஒரு யோசனை வந்தபோது பேப்பர் மெஷ்ஷில் கைலாஷை வந்து மினியேச்சராக பண்ணி அதை அப்படியே ஒரு வச்சு அதை பரிக்கிரமா மாதிரி பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எங்கள் அம்மாவுக்கு அது ஒரு கிஃப்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசில் வச்சு 2018 நான் அந்த கொலுவை பண்ணினேன். இது நியூஸ் வந்து எப்படியோ காஞ்சி மடத்துக்கு நியூஸ் போயிருக்கு, யாரோ சொல்லி கேள்விப்பட்டு அவங்களுக்கு போயிருக்கு. அப்போ ஆச்சாரியால் வந்து அதை எனக்கு கொண்டு வந்து காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அது எனக்கு ஃபோன் மூலமாக தகவல் வந்த உடனே கொலு முடிஞ்சு தசமி முடிஞ்சு மறுநாளே அதை காஞ்சிபுரத்துக்கு நான் ஒரு வேன் வச்சு அதை எடுத்துன்னு போய் அவர்கிட்ட திருப்பி காஞ்சிபுரத்தில் மடத்தில் வச்சு அதை செட் பண்ணி அவருக்கு அதை எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணினேன்.
பண்ணின உடனே அவர் வந்து சொன்னார், இதை வந்து மகாபெரிவாலோட மியூசியமில் எங்களுக்கு கொடுத்துட்றீங்களா, அப்படியே நாங்கள் இதை வந்து வச்சு நான் பாதுகாக்கிறோம், நீங்கள் சொல்கிற அந்த நரேஷனையும் எனக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துடுங்க, நாங்கள் அதை பேக்ரவுண்டில் போடுறோம், யாராவது வந்தாங்கன்னா பார்த்தாங்கன்னா அதை பேக்ரவுண்டில் கேட்குற மாதிரி நான் நரேஷனோட நீங்கள் வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி, எல்லாம் ரொம்ப சந்தோஷம், இதை விட பாக்கியம் என்னன்னு சொல்லிட்டு அதை அங்கே கொண்டு போய் செட் பண்ணி வச்சுட்டு நரேஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். ஸோ இதுதான் எனக்கு என்னுடைய கொலுவுக்கும் காஞ்சி மடத்துக்குமான முதல் ஒரு என்ன சொல்கிறது ஈடுபாடானது. 2 பேரும் சேர்ந்து நாங்கள் ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைச்சது காஞ்சி மடத்தால், அதுதான் முதல் தடவை. இரண்டாவதாக இந்த வாட்டி 2024 நான் பண்ணின இந்த ஏஐ கோவிந்தாவை வந்து அவர்கிட்ட பார்க்க போனபோது ஒரு காப்பி ஒன்று கையில் கொடுத்தேன் நான், இந்த மாதிரி எழுதியிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை பார்த்துட்டு அந்த புக்கை ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம், அவரே இப்படி வச்சு ஃபோட்டோலாம் காமிச்சு எல்லாம் இது பண்ணார். பண்ணிவிட்டு எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். இந்த மாதிரி ஐடியா வச்சுட்டுருக்கேன், சில பேரை கூப்பிட்டு பண்ணணுன்னு ஆசைப்பட்டுருக்கேன், அதெல்லாம் சரியாக எல்லாரோட டேட்ஸும் சரியாக வந்த உடனே நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே 17ஆம் தேதி 18ஆம் தேதி நான் சென்னையில் இருக்கேன் இந்த மாதத்தில், நீங்கள் அந்த டயத்தில் வச்சிங்கன்னா நானும் வரேன் அந்த ப்ரோக்ராமுக்கு அப்படின்னு அவர் ஆசை தெரிவித்தார். இது வந்து திரும்பவும் ஒரு பெரிய பாக்கியமாகவே நான் நினச்சேன். பிகாஸ் ஒரு குரு, அந்த குரு வாயிலிருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிற பல கோடி மக்கள் இருக்கும்போது நமக்கு அது கிடைக்கிறதுங்கிறது வந்து எனக்கு அது ஒரு பெரிய பாக்கியமாகவே நான் நினச்சி, சரி 17ஆம் தேதின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன ஆனாலும் யார் வந்தாலும் 17ஆம் தேதி நம்ம புக்கை ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ 17ஆம் தேதி எங்கே பண்ணுறது என்னங்கிற பேச்சு வரும்போது, அப்புறமா ஃபோனில் எப்படி கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு மடத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஐஐடியில் ஒரு சிம்போசியம் ஒன்று பண்ணுறாரு, ஆச்சாரியால் அதில் பங்கேற்கிறார், நீங்கள் வந்து உங்கள் புக்கை அங்கேயே ரிலீஸ் பண்ணலான்னா ஐஐடி ஆடிட்டர் அவங்க யாரோ காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றோம், அவங்கள்ட்ட பேசிக்கோங்க, அங்கேயே வச்சு புக் ரிலீஸை ஆச்சாரியால் கையால் ரிலீஸ் பண்ணுவார். டைரக்டர் காமகோட்டி சார் வந்து புக்கை வாங்கிப்பார், முதல் காப்பியை வாங்கிப்பார், அங்கே பண்ணலான்னா நீங்கள் அங்கே பண்ணிவிடுங்கன்னு சொன்னார். இதை ஒரு பெரிய பாக்கியமாக எடுத்து உடனே ஃப்ரீஸ் பண்ணி அங்கேயே பண்ணியாச்சு. இப்படித்தான் நடந்தது என்னோடய லான்ச். ஸோ மகா பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் இதை. ஸோ அப்போது என்ன நடக்குது பாருங்கள், இந்த புத்தகம் வந்து டெக்னாலஜி சம்மந்தப்பட்டதான்னு கேட்டால் ஆமாம், ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதான் கேட்டால் ஆமாம். ஸோ அப்போது இதை எங்கே லான்ச் பண்ணுறது? ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இடத்துல மட்டுமா அல்லது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல மட்டுமா அப்படின்னா, ரெண்டுமே கலந்த ஒரு மேடை உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு ஒரு மேடை ஐஐடி மெட்ராஸ்குள்ளே, அது அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அது. ஓகே, அந்த சிம்போசியத்துக்கும் இந்த புத்தகத்துக்கும் கூட ஒரு கனெக்ஷன். அந்த அங்கே நடந்த அந்த கருத்தரங்கு சிம்போசியம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ராமயந்திரா அப்படின்னு ஒரு யந்திரம், அதை வந்து கதைகளில் படிச்சிருப்போம், அந்த யந்திரத்தில் என்ன இருக்குது அப்படின்றத. அது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண ஒரு கருத்தரங்காக அந்த மேடை இருந்தது. ஸோ அதுலேயும் ராமர் இருக்காங்க, கிருஷ்ணர் இருக்காங்க, எந்திரங்கள் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது அப்படின்னும் போது நம்ம அந்த மேடையில் போய் நம்ம கதையும் போய் உட்காருது. நம்ம எழுதின அந்த புத்தகம் ஏஐ கோவிந்தாவும் அதுலேயும் ராமர் இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார், டெக்னாலஜி இருக்குது அப்படின்னும் போது மிக பொருத்தமாக ஒரு என்ன சொல்கிறது, ஆன்மீக குரு உச்சத்தில் இருக்கிற ஒரு குருவும் டெக்னாலஜி சைடு இன்றைக்கி உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டியூஷன், 2 இன்ஸ்டியூஷன், ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த இன்ஸ்டியூஷன், கல்வியில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்துல இருக்க ஒரு இன்ஸ்டியூஷனில் எங்கள் புத்தகம் வந்து லான்ச் ஆச்சு. ஸோ இந்த மேடையில் திரு காமகோட்டி அவர்களே வந்து ஸ்ரீவித்யாவுக்கிட்டேயும் எங்கள்கிட்டையும் புத்தகத்தை வாங்கி அதை வந்து வெளியிட்டார். கூட ஆச்சாரியிலேருந்து அதை வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஸோ இப்படி நம்ம எது செஞ்சாலும் மனசுலேயே வச்சிக்காமல் நம்ம செய்கிறது அப்படின்னு முடிவு எடுத்துட்டா அது ஏதோ ஒரு வடிவம் எடுத்து வெளியில் வந்துடும். அதாவது டூ இட் அப்படின்றதான் வந்து இதில் மேட்டர். அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், நான் கம்ப்யூட்டரில் பண்ண ஒரு சாதாரண ஏஐ இமேஜாகவும் போயிருக்கலாம், ஏஐ கோவிந்தான்ற ஒரு புத்தகமாக மாறி இருக்கலாம். அது வந்து காமகோட்டியும் திரு காமகோட்டி அவர்களும் ஆச்சாரிய அவர்களும் சேர்ந்து இணைந்து வெளியிடுற ஒரு மிகப்பெரிய புத்தகமாகவும் மாறலாம். ஸோ இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது வந்து என்ன அப்படின்னா, எதை நினச்சாலும் உடனே செஞ்சிடுங்க, இன்றைக்கே செஞ்சிடுங்க. மகிழ்ச்சி.